வாய்களை திறந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி அப்பா, உங்கள்கிட்ட நம்மை நடத்தினார், இனிமேல் நம்மை நடத்துவார். நன்றி சொல்லுங்க. எல்லாருமா கைகளை உயர்த்தி நம்ம விசுவாசிங்க. நம்ம விசுவாசத்தோடு நன்றி சொல்லும் போதே உடைய வேண்டியதெல்லாம் என் வாழ்க்கையில் உடையட்டும் ஆண்டவரே. ஆமென். தடையா இருக்கிற எரிகோக்கள்லாம் நிர்மூலமாகணும் ஆண்டவரே. அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோடு ஆராதிச்சு பாருங்க, மாற வேண்டியது நிச்சயமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எரிகோவை சுற்றி நடந்த போது 7வது முறை இன்னும் அதிகமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுகள் உடைகிறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாடுகள் மாறுகிறது. ஆவியில ஒரு விடுதலை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு மாம்சத்துல ஒரு அற்புதம் நடந்துரும். முதல்ல நமக்கு இன்னர் மேன், உள்ளான மனுஷன்ல ஒரு விடுதலை வேணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உள்ளான மனுஷன்ல ஒரு சோர்வா நீங்க இருப்பீங்கன்னா அற்புதங்கள் தாமதமாகும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உள்ளான மனுஷனில் நீ சோர்வாக இருப்பாயானால் அற்புதம் என்ன செய்யும்? தாமதமாகும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, தாமதமாகணுமா வேண்டாமா? தாமதமாக கூடாதுன்னா இன்றைக்கு இன்னர் மேன் என்ன ஆயிரணும்? வேற மனுஷனாய் மாறிடணும். உள்ளான மனுஷன் வேறு மனுஷனாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் நல்லா கவனிங்க. சவுல் கழுதையை தான் தேட போனா, ஆனா இறங்க வேண்டிய வல்லமை இறங்கின போது வேதம் சொல்லுகிறது அவன் வேறு மனுஷனாய் மாறினான். கழுதையை தேட போன சவுலுக்கு தேவன் வேறு மனுஷனாய் அவன் மாற்றப்பட்டதுனால அவன் வாழ்க்கையே மாறிச்சு. அவன் எதிர்பார்த்திராத உயர்வு அவனுக்கு வந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, கர்த்தர் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் என்ன எப்படிப்பட்ட காரியத்தை செய்யட்டும்? எங்களை வேறு மனுஷனாக ஆவியானவர் மாற்றட்டும். ஆமாம். இந்த ஆராதனை மாற்றட்டும். சிந்தனையில் 1000 எண்ணங்கள் இருக்கலாம், 1000 சோர்வுகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். எப்படி செய்ய போகிறோம், சில விஷயங்களை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. இறங்க வேண்டிய கிருபை இறங்கிட்டுன்னா மற்றதெல்லாம் தானாக நடக்கும், வழிகள் திறக்கும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா நாவுகளை திறந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையில உம்முடைய ஜீவன் வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய அக்கினி எங்க வாழ்க்கையில இறங்கட்டும். கடந்த ஜெப முகாம்ல ஆண்டவங்களோட பேசினது தானே, 2 மனசா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இறங்காது. ஒரே மனசா டச் மீ லார்ட், என்னை நிரப்பும், என்னை தொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நின்று பாருங்க. தேவன் உங்க சிறையிருப்புகளை திருப்புவார். தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களையும் வெறுமைகளையும் குறைவுகளையும் மாற்றுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னர் மேன், உள்ளான மனுஷன்ல மாற்றம் வரட்டுமே. ஆராதனையில ஒரு மாற்றம் வரணும். நீ கர்த்தரை தேடுறதுல ஒரு மாற்றம் வரணும். உன் ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். உன் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். அப்படின்னா உண்மையாய் நீ கர்த்தரை பிடித்து கொடுக்கிறான்னு அர்த்தம். தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில என் வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். Thank you Jesus. நல்ல சந்தோஷத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பினையே எல்லாருமா
ஓடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை இந்த ஆராதனையில கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்கால் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை ஆசையா சொல்லுவோமா? கல்வாரியின் அன்பினையே ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே ஓடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை திரு ரத்தத்தாலே. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் இந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதி தருளும். ஆலயமாக்கியே இப்போ சொல்லுமா? கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பினையே ஓடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே. ஆசையாய் கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதய. ஆமென். அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்களை முற்றிலுமாக கழுவி உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரங்களாக எங்களை மாற்றும், அணைந்து கொள்ளும். ஆராதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு மகிமை இந்த இடத்துல மூடட்டும். ஆவியானுடைய தொடுதல் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே உண்டாகட்டும். ஆண்டவரே, வந்த பிரகாரமாய் போகக்கூடாது. புதிய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் சாதாரணமானதல்ல, அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வார், செய்ய போகிறார். என்னை நம்புகிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? சத்தமா சத்தமா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். கொடுக்கறது காணிக்க மாத்திரம் கிடையாது. உன் நேரத்தை கொடு, ஆமாம், உன் சிந்தனையை கொடு, உன் எண்ணத்தை கொடு, உன் உழைப்பை கொடு, உன்னுடைய எந்த அளவு ஒன்னையே கொடு. அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஆமாம், உற்சாகமாய் கொடு.
ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை, முதல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆராதனை என்பது உன் இஷ்டத்துக்கு செய்யறது கிடையாது, உன் இஷ்டத்துக்கு நீ வர்றது கிடையாது. ஆராதனை என்பது தேவனுக்குரியது. அதை வஞ்சிக்காத, அந்த நேரத்தை வஞ்சிக்காத. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. நீ எந்த அளவு ஆயத்தமா இருக்கிற என்பது என் ஆவியில தெரியும். ஒரு ஊழியக்காரனா உங்களை நடத்துற ஒரு மேய்ப்பனா எனக்கு தெரியும் என்னால. நீ எந்த அளவு தாகமா இருக்கிறாயோ அந்த அளவு கர்த்தர் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உன் இஷ்டத்துக்கு செய்யாதனா உன் சிந்தனை அங்க வேலைக்கு வேண்டாம். ஆராதனையில தேவ பிள்ளைகள் வர்ற நேரத்துல கரெக்டா இரு. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா இரு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். இப்படி நீ உன் இஷ்டத்துக்கு இருந்தனா ஒரு நாள் மணவாளன் வரும்பொழுது இந்த மாதிரி நிலைமை ஆயிரும். அவருடைய ராஜ்யத்தில் கைவிடப்பட்ட போகிற சூழ்நிலை வரும். நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாட்களும் சொல்லியிருக்கேன், 9:30 மணி ஆராதனை. நீ எத்தனை தேவ விசுவாசி, உண்மையான விசுவாசி, நீ 9:15 வந்து ஆவியில் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில ரெடியா இருக்கிறியோ, உண்மையாகவே நீ கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். தேவ யார் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல மொத்தமா வந்து இறங்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல உன் இஷ்டத்துக்கு செய்யாத. தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தம்முடைய தேவ தாசன் மூலமாய் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார். கீழ்ப்படியலனா அதற்கு பிறகு அவருடைய சிக்ஷைகள் வேற மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகள் இன்னும் தெரிந்து கொள்ளுங்க. வருகிற நாட்களில் ஆராதனையில எந்த அளவு உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து வருகிறாயோ அந்த அளவு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அதுதான் கர்த்தர் இந்த வருஷம் வாக்கு கொடுத்தார். சும்மா ஆசீர்வதிச்சிருவாரா நம்மள? சொல்லுங்க. வெறுங்கையில முளம் போடவே முடியவே முடியாது. காற்றை காண்கிறவன் அதை விதைக்க மாட்டானா? காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். எனக்கு ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆராதனை, நமக்கு கொடுத்த ஊழியர். ராஜா அந்த இடத்துல இருக்கிறார். ஆராதிக்கும் போது ராஜாவுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். ராஜாவுடைய வார்த்தைகள் எனக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் வராதபடி, என் இஷ்டத்துக்கு, என் மூளைக்கு ஏத்த மாதிரி, என் யோசிக்கிற மாதிரி இல்ல. காலை எழும்பும் பொழுதே உனக்கு ஒரு புது பலத்தோட ஆராதனைக்கு போற ஆண்டவரே, என்னோடு இடைபடுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் திருப்பப்படணும் ஆண்டவரே. இந்த எண்ணத்தோட நீ பலப்பட்டு வரும்பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு சொல்றது நான் புரியுது? ஓய்வு நாள்ல உன் இஷ்டத்துக்கு செய்யாமலும், தொடர்ந்து வாசிமா. உன் காலை விளக்கி உன் வழிகளை விட்டுரு. நான் நேற்று ஒரு தேவ மனுஷன் பேசினேன். இந்த சோஃபாவுடைய இந்த ஸ்கின் மாத்திர மனுஷன், அவர் ஒரு விசுவாசி. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன், நாளைக்கு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் ஸ்கின் மாற்றணும். அப்போ சொன்னார், ஐயா நாங்கள் ஆராதனை டைமில் ஞாயிற்றுக்கிழமை என் சொந்த வேலையை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொன்னார். சும்மா இல்லை. சண்டே நான் 99% ஏதோ முடியாத சூழ்நிலைக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு சபை காரியம், ஊழியக்காரங்கள் மட்டும்தான் நான் வேணா போய் செய்வேன், பார்ப்பேன், அதுவும் செய்ய மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு கடவுள் என்ன ரொம்ப பிஸியா வச்சிருக்கிறாரு சொன்னார். நேற்று நைட்டு நான் பேசும்போது தேவ பிள்ளைகள் அதை யோசிங்க. அந்த வசனம் திருப்பி படிமா. உன் காலை விளக்கி வழிகளின்படி நடவ. உனக்கு தெரியணும், இந்த இன்றைக்கு என்னுடைய நாள் அல்ல, இது தேவனுடைய நாள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இது உன் நாள் கிடையாது. பக்கத்துல கைப்பிடி, இது உன்னுடைய நாளும் கிடையாது. இன்னைக்கு நீ சூஸ் பண்ண கூடாது. இன்னைக்கு இந்த நாளை தேவன் சூஸ் பண்ணுவார் உன் வாழ்க்கையில. உன் வழிகளின் நடக்காது. 6 நாள் உன் இஷ்டத்துக்கு நடந்துங்க. 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது உன் இஷ்டத்தின்படியோ உன் எண்ணத்தின்படி வாழாத. அன்னைக்கு ஆண்டவரை நீங்க என்ன நடத்துங்கப்பா. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ எந்த அளவு தேவனோடு நெருங்கி நிற்கிறாயோ 6 நாட்கள் உனக்கு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமும் தான் உன் வாழ்க்கையில இருக்குமே தவிர உலகத்தின் காரியங்களோ பாடுகளோ போராட்டங்களோ உனக்கு நிற்க முடியாது. நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போது மேக ஸ்தம்பம் உனக்காக காத்து இருக்கும். புரியுதா நான் சொல்றது? சொல்லுங்க ஆமே. சும்மா ஆண்டவர் சந்தோஷப்படுத்திட்டு ஏமாத்திட்டு போயிட முடியுமா? நீங்களே ஏமாத்த முடியாது, நானும் ஏமாத்த முடியாது.
சரி, நம்ம தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோமே, நம்ம தான் போயிட்டு வந்துட்டோமே. அப்படியா? கர்த்தர் விரும்ப மாட்டார். உன்னை கண்டுக்க கூட மாட்டார். நீ எந்த அளவு தாகமா இருக்கிறாயோ உன்னை பார்க்கிறவர். ஒன்னே ஒண்ணுதான், இளையகுமாரன் தூரமா நின்னுக்கிறான். தன் தகப்பனை விட்டு வருகிற அவனுக்கு என்ன வந்துட்டு, என் தகப்பன் வீட்டுக்கு போகணும். அவன் வரணும் தகப்பனை தேடி. வேதம் அழகாச்சுல தூரமா நின்று அவனை தகப்பன் பார்த்தானா. தூரம். அப்ப அவருடைய தகப்பனுடைய இருதயமா இருக்கட்டும், அவர் கண்களா இருக்கட்டும், எப்படி பார்க்குது, என் பிள்ளை எப்பண்டா வருவானி காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். நீ ஆராதனைக்கு வரும்போது தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எப்படி வருகிறாய், எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற மேட்ரு கிடையாது. நீ அப்பாட்ட வருகிறாய் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன பார்க்காத, அவரை பார். என்ன பார்க்கறதுக்கு யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. இது முழுமையா சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப்பாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது, பலிபீடம் இருக்கிறது. ஆமென். அந்தி பலி செலுத்தும் நேரம் வந்து எலியா நிக்கிறார். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் வழிகளின்படி, வசனம் என்ன சொல்லுது, உன் வழிகளின்படி நடவாத. பக்கத்துல பை பிடிச்சோ. இனி உன் வழி, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சொந்தம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு சொந்தம் கிடையாது? உனக்கு சொந்தம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு சொந்தம். கூட்டம் முடிஞ்சது பின்பு கூட உன் இஷ்டத்தின்படி யோசிக்காத நான் சொல்றேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு கூட உன் விருப்பத்தின்படி யோசிக்காத. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் என் விசுவாசிகள், அதுதான் என் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினுடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள். வேதம் அழகாய் கிறிஸ்துவினுடைய தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு. அந்த பேச்சை விடு, உன் சொந்த பேச்சை பேசாதன்னு ஆண்டு சொல்றார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் தானே எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே எங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒன் நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க மட்டும் நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உன் குடும்பத்தை பத்தி யோசிக்காத. ஞாயிற்றுக்கிழமை உன் பிள்ளைகளை குறித்து யோசிக்காத. ஞாயிற்றுக்கிழமை உன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து கர்த்தரை யோசி. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதிப்பதை குறித்து யோசி. இன்னும் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்பதை யோசி. இன்னும் கர்த்தரோடு எப்படி நெருங்கலாம் என்பதை யோசி. இன்னும் ஜெப நேரத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் என்பதை யோசி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய நாள் அல்ல, அது அவருடைய நாள். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு குத்துதல் வந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை அப்ப எனக்கு தான். ஆமென். சொல்லுங்க. புரியுதா நான் சொல்ல? அந்த ஒரு குணப்படுற இருதயம் வரணும். ஓகே ஆண்டவரே, இது இந்த வார்த்தை என்ன கொடுத்தது, என்ன உறுத்துது, என்ன மன்னிங்க ஆண்டவரே. அப்படின்னா வளர்ந்துச்சேன்னு அர்த்தம். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். ஹல்லேலூயா. உன் விருப்பத்தின்படி நீ செய்யாத. இனிமே நீ ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்ற. 2024 எத்தனை பேருக்கு ஆசை உயர்ந்த இடங்களில் அமர்ந்து இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஆசை? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க பாப். உயர்ந்த இடத்துல அமர்ந்து இருக்கணும்னா வேதம் சொல்லுகிறபடியே உன் இஷ்டத்திற்கு கால விளக்கு, உன் இஷ்டத்தின்படி செய்யாத. வழிய உனக்குன்னு வச்ச வழியில நடக்காது. ஏன்னா அது உன்னுடைய நாள் அல்ல இந்த நாள். ஆமென். அடுத்தது வாசிமா. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்களை உண்மையில நான் போதிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சொந்த பேச்ச பேசாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அவரை குறித்து பேசு. ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க இன்னையில இருந்து. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நான் உலகத்தை பேச மாட்டேன். நானும் என் குடும்பமா உட்கார்ந்து இருந்தாலும் எபினேசரை குறித்து பேசுவேன். எல்ரோயை குறித்து பேச போறேன். யெகோவா ஈரவை குறித்து பேச போறேன். யெகோவா நிசியை குறித்து பேச போறேன். யெகோவா ஷம்மாவை குறித்து பேச போறேன். ஏன்னா என்னை வாழ வைத்தவர் அவர் மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு இருதயம் இந்த நாள்
என் தெய்வத்துடைய நாள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைச்சுக்கிட்டு அப்பா எவ்வளவு உன்னை எவ்வளவு நடத்தி வந்தார் தானே சொல்லுங்க. ஆமென். ஒன்றுமில்லாமல் இருந்த நிலையிலிருந்து எடுத்துட்டு வந்தாரு. மனுஷனால தள்ளப்பட்ட இடத்துல இருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்தாரு. யாருக்குமே பிரயோஜனப்படாத பாத்திரமா இருந்த உன்னை தூக்கி கொண்டு வந்தாரு. அவரை ஞாயிற்றுக்கிழமை சண்டை நினைச்சுப்பார் முழுமையா. ஆமென். ஒரு அனுபவம் வரட்டும் கர்த்தருடைய நாள்ல. அந்த அனுபவம் வந்துட்டுன்னா ஒவ்வொரு நாளுமே நீ தேவனோடு இருக்க ஆரம்பிச்சிருவ. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஆண்டுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய திட்டத்திற்குள்ளாக, அவருடைய சித்தத்துக்குள்ள வருவேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்படி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாகத்தோடு இருங்க. அப்பா நான் உங்களை பார்க்க வரம்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அதெல்லாம் சிஎஸ்ஐ ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தா அதுக்கு பிறகு ஆண்டவர் நான் எனக்கு ஆவிக்குரிய சபைக்கு போனா ஒரு ஏஜி சபைக்கு போவேன், ஆசையோட போவேன். ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. பின்னால நம்மளை நிறைய பேருக்கு தெரியும் வார்டு பின்னால அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவர் வார்த்தை எனக்கு நேராக வரும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அற்புதம். அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வார்த்தைலாம் அப்படியே அற்புதத்தை கொண்டு வந்தது. ஆராதனையில புறப்படுகிற வார்த்தை. தெய்வ பிள்ளைகள் அப்படி இன்னைக்கு மாறுங்க. சொந்த பேச்சை உன் இஷ்டத்துக்கு மறுபடி படிமா. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள். இன்னைக்கு என்ன நாளா? நல்லா சிரிச்ச முகமா ஆமென் சொல்லுங்க. ஒரு அபிஷேகங்க. ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாளா? ஆமென். ஹல்லேலூயா. லாஸ்ட் டைம் நம்ம நியூ இயர்ல கூட இந்த பாடல ஒரு பாடல மகிழ்ச்சி ஓய்வு நாளே இந்த பாட்டை பாடலாமா? நல்லா இருக்கும். ஒரு மகிமை பாடி இருக்கிறேன். அந்த அழகாத சிஎஸ்ஐல அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. அந்த கீர்த்தனை பாட்டு பாமால பாட்டுல மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியா கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல் நாளா. நல்ல கைத்தறி பாடலாமா? ஆந்தர் கோளாமின் நாளில் சேர்ந்தே ஆராதிப்பா மாதுயர் துயர் துயர் திரியேகர் பணிவார். ஜி மேஜர் பிடிச்சிக்க, ஜி மேஜர் பிடிச்சிக்க. நல்ல அருமையான பாட்டு. எனக்கு இந்த சிஎஸ்ஐ பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் வளர்ந்ததுனால பிடிக்குமான்னு தெரியல. ஒரு நேரம் அதை அறியாம பாடணும், அந்த அர்த்தமே தெரியாம பாடணும். இப்போ அர்த்தம் தெரிந்து பாடுறதுனால அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் மகிழ்ச்சியின் நாள் என்றும்? எனக்கு என்னதான் பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன், மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். உங்க முகத்துல தெரியட்டும். எதை சொல்லுவாங்களே, என்னது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அகம் நல்லா இருந்தா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஆமென். இன்னைக்கு எல்லாத்துக்குமே எப்போ நிறைய பேர் சந்தோஷம் எப்படி தெரியுமா வருது? இந்த பிக் பாஸை பார்த்துட்டு நீ ஒரு கேரக்டரை வச்சிருப்பியே, அவளுக்கு கமல் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா உனக்கு சந்தோஷம் வருது. இன்னைக்கு எப்படி யாரும் பார்க்கறது இல்லையா? உண்மை தானே இல்லையா? பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. சந்தோஷமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆமென். டிவியை பார்க்கும்போது மற்றதை பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருக்கிற பார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டேன்னா உனக்கு சிரிப்பு வரணும். உள்ள வந்தன ஒரு ஜாய் உன்னை நிரப்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஜாய் உன்னை நிரப்பணும். ஆமென். பண்ணலாமா? மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியா கவலை துக்கம் போக்கும்
மாபாக்கிய நல் நாளா மாந்தர் குழாவின் நாளில் சேர்ந்தே ஆராதிப்பா நீ தூயர் 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 திரியேகர் பணிவா முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே தம் ஆவி வற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே ஆமாட்சியாமின் நாளில் மூவொளி வந்ததே பால்வனாந்தீரத்தில் நீ திவ்ய ஊற்றேயா உன்னின்று மோட்சம் நோக்கும் விஸ்காசிகரமாம் ஆயமை மூசி பாற்றும் நல்லன்பாம் நாளிது மண்ணின்று விண்ணில் ஏற்றும் போத்துயினாலிது செல்வோம்பு தருள் பெற்று ஓய்வு நாளிலே மெய் பக்தர் மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே பீதாசுதன் சுத்தாவி எம் ஸ்தோத்திரம் பெறுவி சபையினாவால் கீதம் திரியேகரே மறுபடி மகிழ்ச்சி ஓய்வு நாள் என்று சொல்லி நல்ல சிரிச்ச முகமா வல்லம கைத்தட்டி கமான் நல்ல கைத்தட்டி அப்படியே ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். இன்னிலிருந்து ஆராதனை ஒவ்வொரு வாரமும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். Glory to God. மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியா அவளை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல் நாளா மாந்தர் குழாமின் நாளில் சேர்ந்தே ஆராதிப்பா மாதுயர் துயர் துயர் திரியேகர் பணிவா மாதுயர் துயர் துயர் பாழ்வனாந்தீரத்தில் நீ திவ்ய ஊற்றேயாம் உன்னின்று மோட்சம் நோக்கும் விஸ்காசிகரமா ஆயமை மூசி பாற்றும் நல்லன்பாம் நாளிது மண்ணின்று விண்ணில் ஏற்றும் புத்துயிர் நாள் இது. நல்ல கை தட்டி சந்தோஷமா ஆமென். இப்பாழ் வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் தேவ மகிமை உனக்கு ஒரு ஊற்றாக மாறுகிறது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சியின் நாள். அதனாலதான் தாவீது சொல்றார் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு வாங்க நீ சர்ச்சுக்கு போவோமானே இரு போகலாம் கொஞ்ச நேரம் ஆவட்டும். நீங்க போகணுமே இல்ல போலாம் எப்படி என்னாலும் சீக்கிரம் எழும்புறோம். அன்னைக்கு தான் ஒரு மணி நேரம் லேட்டா எழும்பும். இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்க முடியும் நல்லா. இந்த வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் நிரந்தரமா தூங்க தான் போறோம். கரெக்டா நான் சொல்றது? மரித்த நிலைமையில இருக்காதீங்க.
கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தருடைய நாள். அவரை அப்பா வீட்டில் எனக்கு இன்னைக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதனாலதான் நீ அதை முதல்ல எனக்கு இன்னைக்கு அங்க சந்தோஷங்க. ஆராதிக்கும் போது, அப்பாவுடைய வார்த்தையை கேட்கும் போது, ஆமே, இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை வரும்போது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கும்போது என் ஆத்மாவில் ஒரு குணம் வருகிறது, என் ஆத்மாவில் ஒரு பலன் வருகிறது, என் ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆமே, நல்ல நாள். கர்த்தருடைய நாள் எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள். ஆமே. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சாயங்காலம் டிராஃபிக்னா டிராஃபிக். ஏன்னா நேற்று முகூர்த்த நாளா. என்ன நாளா சொல்லுங்க? இந்த முகூர்த்த நாள்னு ஒன்று சொல்றாங்க. அதை கிறிஸ்தவங்களும் பார்க்குறான். தேவன் ஒவ்வொன்றையும் படைச்சு சொன்னாரு, எல்லாம் நல்லது நல்லது. என்ன சொன்னாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லது நல்லது. ஆமென். புரியுதா நான் சொல்றது? என்னதான் சத்தியத்தை கேளு, என்னதான் ஆராதனைக்கு போய் எத்தனை வசனத்தை கேளு, பிரசங்கத்தை கேட்டா கூட அந்த முகூர்த்த நாள் நல்ல நாள்ல இன்னைக்கும் கிறிஸ்தவன் நிற்கிறான். நான் சொல்றேன், நீ உண்மையான கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளா தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அத முதல்ல நம்பு. நீ ஆண்டவரை நம்புறதுக்கு என்ன நீ வெளியே காட்ட போற? நாள் கிழமை கூட இன்னைக்கு பார்க்கிறான். நாள் கிழமை நட்சத்திரங்களை பார்க்கிறான். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். எவனுமே வைக்காத நேரத்தில் நீ வை. எல்லாமே உனக்கு அன்னைக்கு ஃப்ரீயா இருக்குங்க. ரோடு கூட டிராபிக் இல்லாம இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த முகூர்த்தம் எனக்கு அது உண்மையில புரியவே மாட்டேங்குது. என்ன கிறிஸ்துவுக்குள்ள நீ பெருசா கிறிஸ்தவ என்ன நீ அறிஞ்சிட்டேன்னு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்றேன், உண்மையாவே இந்த மரித்தவர்களே வணங்கலாமான்னு சொல்லி ஒரு சின்னது ஏதோ கோயம்புத்தூர்ல ஏதோ ஃப்ளோல பேசினேன். நம்ம ஆட்களுக்கெல்லாம் வார்த்தையை விட இந்த மாதிரி சில கண்டென்ட் ஒரே நாள 20,000 பேர் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோவை. பூனை குறுக்க வந்ததுன்னு சொல்லி போட்டான். நேத்தான் பூனை 10,000 பேர் மேல பார்த்துருக்கான். நான் சொல்றது புரியுதா? அப்ப எல்லாருமே அதை செய்யறானுங்க. இது சிஎஸ்ல பெரிய கொடுமை என்னன்னா, கல்லறை திருநாள்னு ஒண்ணு வைக்கிறான். இதுக்கும் சொல்லுவான், என்ன நீ நான் பேசுற மரியாதையா பேசுறேங்க, கல்லறை திருநாள்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஆர்சி சிஎஸ் எல்லாத்துலயும் வைக்கிறாங்க. அன்னைக்கு போய் கல்லறையெல்லாம் கிளீனா பண்ணி மாலைய போட்டு அங்க ஒரு ஜபமா, எதுக்குன்னு தெரியல. நம்மலாம் ஒன்னே ஒண்ணு சொல்ல, கல்லறைக்கு போய் நம்ம நிக்கிற நாள் பிணங்களையும் பிரேதங்களையும் எழுப்புகிற நாளா இருக்கணும். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ரெசரக்ஷன் தான் நடக்கணும். அந்த இடத்துல போய் பால் ஊத்திட்டு வேற என்ன வைப்பாங்க? பால் ஊத்திட்டு சாம்பார் வைப்பாங்களா? சோறு வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் கொண்டு வச்சுட்டு கிறிஸ்தவம் பண்ணாத. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கர்த்தர் அதை அருவருக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது? ஒரு இடத்துக்கு போறீங்களா, இதுதான் உங்க தாத்தா கல்ற மாதிரி காட்டலாம், தப்பு இல்ல. தாத்தாவை வணங்கிக்கமா. தாத்தாவே முடியாம தான் போய் சேர்ந்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஆமே, புரியுதா நான் சொல்றது? யாரோட கல்லறைக்கு போயிட்டு பாட்டி என்ன செஞ்சீங்க, வணங்கிக்கமா. பாட்டி என்ன நல்லா பாட்டி எங்க நல்லா வைக்கிறது? ஒண்ணு பிள்ளைகள்ட்ட அடையாளத்துக்கு கல்ற என்பது ஒரு அடையாளம். இதுதான் உங்க தாத்தாவை கும்பிடுறது. அப்படியே தேவ பிள்ளைகள் இன்னைக்கு யோசி, உயிரோடு இருக்கிற காரியங்கள், உயிரோடு இருக்கிற காலத்தோட காலங்கள் முடிஞ்சு. புரியுதா நான் சொல்றது? மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் தேவனை துதியார்கள். அவ்வளவுதான், இந்த ஓட்டம் முடிந்தது. ஒருவேளை அவங்க நல்ல ஒரு கிரியைகளை செய்திருந்தாங்கன்னா உலகம் அவங்க நல்லவங்களா பேசும். இல்லைன்னா அவங்கள இறந்த பின்பு வேற மாதிரி பேசுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர மரித்தவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது. மரித்தவர்கள் உங்க வாழ்க்கையை செழித்து வைக்கவும் என்ன செய்ய முடியாது. இது இந்த ஜோசியக்காரங்களாம் சில புழைப்புக்காக மக்களை எமோஷனலை ஏமாத்தி சில விஷயங்களை பண்றாங்க. இந்த ஜாதகம் இன்னைக்கும் பார்த்துருப்பாங்களே, ஜாதகம் கிறிஸ்தவர்களே அதை இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு சிலர்லாம் அதை சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவனா இருந்துகிட்டுமே மறைவா இருந்து ஜாதகம் பார்க்கறது, மறைவா போய் குறி சொல்றத போய் கேட்கறது.
தேவன் இதெல்லாம் அருவருக்கிற சாபம். உண்மையா சொல்றேன், அதெல்லாம் அசுத்த ஆவியை உன் வீட்டுக்குள்ள நீயே கொண்டு வருகிறான்னு அர்த்தம். போய் குறி கேட்கறது, நீ போயிட்டு இருக்கும்போது கிளி ஜோசியத்தை வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான் ஒருத்தன். ஒருமா அவன் பேருக்கு ஒரு சீட்டை எடுமானோ, அது சும்மா எடுத்தோன்னு பாட்டுக்கு அவன் கத்துக்கிட்டதை அவன் படிச்சதா பாடு மனப்பாடமா அடிச்சு விடுவான். இது அப்படி உட்கார்ந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். யாரும் உன் வாழ்க்கையை பார்த்து சீட்டு போட்டுலாம் சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையை டிசைன் பண்ணது கர்த்தர். நீ அவரை நோக்கி பார் நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவரை நோக்கி பார். ஆமே இல்லைங்க, சும்மா போய் பார்த்து வம்பா போயிரும் வாழ்க்கை. தேவ பிள்ளைகள் உன்னை யோசி. நீ கிறிஸ்தவனா இருந்தா, நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு இதை பேசுறேன். உலகத்தானுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. உலகத்தானை நான் குறித்து பேச வரல. அவன் எப்படி இருந்துட்டு போட்டும். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்து விசுவாசமா இருந்து ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளையா இருப்பாயன்னா, அந்நியர்கள் செய்யற காரியத்தை விட்டு விலகி நில்லு. ஏதோ சொல்லுவாங்க, சம்பிரதாயம், சாணங்கியம், இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. உனக்கு கர்த்தர் தான் வெளிச்சமா இருப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். வேதம் அழகா சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அந்த வெளிச்சத்தை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். எதுக்கு நான் சொல்றேன்னா, சிலர் அதுல பயப்படுறாங்க. ஒருவேளை இதை செய்யலன்னா, புரியுதுங்களா நான் சொல்றது? இதை செய்யலன்னா நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, நமக்கு இது வந்துருமோ, அது வந்துருமோ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா, எதுவும் உன்னை நெருங்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? நேத்து எனக்கு ஒரு கமெண்ட் நான் சொன்னேன்ல, அந்த நாய் குறுக்க வந்தாலாம் நீ தேவ சித்தத்தை பார்க்கறாயான்னு பேசியிருந்தேன். ஒரு அம்மா மெசேஜ் பண்ணுது, நாய் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தானே, நாய் சொல்லுங்க, புரியுதா? அவங்க ஒரு அம்மா மெசேஜ் அனுப்புறது, நாய் ஒரு அடையாளமா தானே இருக்கு. கிறிஸ்து உனக்குள்ள வந்த பிறகு நாய்க்கோ பேய்க்கோ இடம் இல்லை நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லக்கூடாதா? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? தைரியமா இரு. புரியுதா நான் சொல்றது? கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாரா? சந்தோஷமாய் வாசம் பண்ணு. கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாரா? பயப்படாம இரு. ஒரு அலையில சொல்லுங்கப்பா, கிறிஸ்து இருந்தார்னா பயப்பட மாட்டேன். கிறிஸ்து இல்லைன்னா எல்லாம் வரும். எதுக்கும் பயப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில வாழு. ஏங்க, இயேசு என் கூட இருக்கிறாருங்க, எதையும் பார்த்துக்கலாங்க. ஆமென். ஆண்டவர் அழகா சொல்லுவார்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் மகா பெரியவர். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு நாளும் அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டுறாத. அந்நியர்கள் செய்யற காரியத்தில் அவர்களுக்காக நீ செஞ்சு தேவத்தை துக்கப்படுத்திராத. நீ வித்தியாசமானவன், நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். குடும்பத்திற்காக நீ உன் குடும்பத்திற்காக நீ போய் என்ன பண்ணிட்டு இருக்காத, கற்பூரத்தை ஏத்திக்கிட்டு இருக்காத. குடும்பத்துக்காக நீ மாலையை போட்டுட்டு இருக்காத, பூவை தூக்கி போட்டுட்டு இருக்காத. தேவன் அதை அருவருக்கிற. குடும்பத்துக்கு முன்பதாக நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை காட்டு. ஆமென். குடும்பத்துக்கு முன்பதாக உன்னை யார் இவன் கிறிஸ்தவங்க, இவன் அசைக்க முடியாது, இவன் தேவனை விட மாட்டான், இவன் தேவன் விரும்பாத செய்ய மாட்டான் என்கிற ஒரு உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படி நெல்லு தேவனுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் அப்படி குடும்பம்னே அப்படியே தன்னை, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். என் நாமத்து நிமித்தம் தாயையோ தகப்பனையோ பிள்ளைகளையோ மனைவியோ விட்டவன் என்ன அர்த்தம்? ரோட்ல போட்டு போற சொல்ல. தேவனுக்காக நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? விட்டு கொடுக்க மாட்டேன். என் தேவன் தான் எனக்கு முதல்ல. அப்படி நில், உனக்காக அவர் நிற்பார். ஒரு அல்லையில சொல்லுவோமா? மன மகிழ்ச்சியினால். பக்கத்துல பா சொல்லுங்க, மகிழ்ச்சியினால். பக்கத்துல சந்தோஷமா சொல்லுங்கப்பா, மகிழ்ச்சியினால். சந்தோஷமா சிரிச்ச முகமா பல்லு தெரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா.
அந்த ஒரு வெளிச்சம் வந்துருனா இந்த நாளை நீ மகிழ்ச்சி நாள் என்று எண்ணிப்பார். ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்கா? உன் வீட்டுல சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். ஆமென். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியா, கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நா. சேர்ந்தே ஆராதிப்பா யதுய துய துய. முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிட்டே, வெற்றி வேந்த நாளில் ஈந்தாரே, ஆமாட்சியா இந்நாளில் ஓளி வந்ததே. இப்பாழ்வனாந்தி நல்ல கை தட்டி பாடலாமா? ஊற்றேயா உன்னின்று மோட்சம் நோக்கும் விஸ்காசிகரமா, ஆயமை மூசி பாற்றும் நாளிது பன்னின்று விண்ணில். ஆமென். நல்ல கை தட்டி அதே ஸ்டான்ஸை மறுபடி பாடலாமா? தீரத்தில் நீ திவ்ய ஊற்றேயா, இன்று நல்ல சந்தோஷமா கை தட்டி பாடும் பொழுது தரமா ஆயமை மோசி பாற்றும் நாளிது பன்னின்று விண்ணில் ஏற்றும். மறுபடி பண்ணலாமா? இப்பால்வனா நீங்க மட்டும் நீ திவ்ய சத்தமா ஒன்னின்று மோட்சம் நிஷ்காசிகரமா, ஆயமை மூசி பாற்றும். ஆஹா நல்ல கையை தட்டி ஓஹோ. பாழ்வனாந்தீரத்தில் நீ திவ்ய ஊற்றேயாம், நீண்டு மோட்சம் நோக்கும் நிஷ்காசிகரமா, ஆயமை மூசி பாற்றும். ஆஹா நீண்டு விண்ணில் ஏற்றும் புத்துயிர் நாளிது. மறுபடியுமா? இப்பாழ்வனாந்தீர எல்லாம் வனாந்தரங்கள்லாம் மாறட்டும், ஊற்றுகள் திறக்கப்படட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆயமை மூசி பாற்றும் நாளிது பன்னின்று விண்ணில் தூயினா. அடுத்தது செல்வோம் புத்தருள் பெற்று ஓய்வு நாளிலே சுத்தாவி ஸ்தோத்திரம் பெருவி சபையின் நாவால் மகிழ்ச்சி ஓய்வு நாளே. பக்கத்துல பார்த்து
கை கொடுத்து சொல்லுங்கப்பா, கை கொடுத்தே பாடுங்க பார்க்கலாம். பக்கத்துல, அதாவது பக்கத்துல கை பிடிச்சிட்டு பக்கத்துல உள்ளவங்க கொடுங்க. 2 கை இருந்தா 2 கையும் கொடுங்க, தப்பு இல்லை. ஆமா, 2 கையும் கொடுத்துங்க. மகிழ்ச்சி ஓய்வு நாளே உரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மபாக்கிய நல்னா. கவலை துக்கெல்லாம் போக்கும். மாந்தர் குழாமீன், மாந்தர்லாம் கூடி இந்நாளில் சேர்ந்தே ஆராதி. மதுய துய துய திரியேக பணிவா, மகிழ்ச்சி ஓய்வு. நல்ல கை தட்டி சந்தோஷமா. கவலை துக்கம் போக்கும் பாக்கிய நல் நாளா, மாந்தர் குழாமினாலில் மாதுய துய துய மகிழ்ச்சி ஓய்வு நாளே ஜோதியா, காலை துக்கம் போக்கும் பாக்கிய நல் நாளா. நல்ல கை தட்டி. மாந்தர் குழாமினாலில் சேர்ந்தே ஆராதிப்பா. எல்லாம் 2 கையை உயர்த்தி சொல்லும். மாதூயர் தூயர் தூயர் திரியேகர் பணிவா. இன்னும் மறுபடியுமா. மாதூயர் தூயர் தூயர் திரியேகர் பணிவா, மாதூயர் தூயர் தூயர் திரியேகர் பணிவா. பாழ்வனாந்திரத்தில் நீ திவ்ய ஊற்றேயா, உன்னீன்று மோட்சம் நோக்கும் விஸ்காசிகர ஆயமை மோசி பாற்று நல்லன்மா நாளிது, மண்ணின்று விண்ணில் ஏற்றும் போத்துயிர் நாளிது. இப்பாழ்வனாந்தரத்தில் நீ திவ்ய ஊற்றேயா, உன்னீன்று மோட்சம் நோக்கும் ரகஷகபலரபா. ஆயமை மோசி பாற்றும் நல்லன்மா நாளிது, மண்ணின்று வீணில் புதுயிர் நாளிது. ஆயமை ஆயமை மோசி பாற்றும் நல்லன்மா நாளிது, மண்ணின்று வீணில் ஏற்றும் போத்துயிர் நாளிது, மகிழ்ச்சி ஓய்வு நாள். எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடலாமா?
லோதியா கவலை துக்கம் கவலை துக்கம் மாபாக்கியனல் நாலா மாதர் குழாமீனா ஆலில் ஆராதிப்பா ஆதுய தூய தூய திரியேகர் இவா ஹalleluya சேர்ந்து ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya இயேசுயா ஆமென் 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 ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya என் இயேசுயா ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென் ரிபலதகலதரபா தேவ மகிமை எங்களை மூடுவதாகப்பா கமான் ஹalleluya என் இயேசுயா ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya glory ஆமென் ஆமென் amen lord amen amen glory glory hallelujah என் இயேசுயா இன்னும் அசையாயா ஆமென் ஆமென் லிப்ரா கபதல சந்தரபா ஆமென் ஆமென் மகிமை மூடட்டும் ஆவியானவருடைய தொடுதல் உண்டாகட்டும் ஆமென் yes lord amen appa amen appa என்னை செய்யா ஹalleluya அப்படியே தேவ பிரசன்னத்துல கண்களை மூடி இந்த நாளை நீ மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானா இந்த நாளை ஆண்டவரே நீர் எனக்காக ஏற்படுத்தப்பட்ட நாள் ஆண்டவரே இது. நான் உம்மோடு எப்பொழுது கனெக்ட் ஆகக்கூடிய நாள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒரு நாள் ஆண்டவரே இதுல நான் நிர்விசாரமாய் நீ இருக்க மாட்டேன் தெய்வமே இன்னைக்கு உங்க தொடுதல் எனக்கு உண்டாகட்டும் ஏன்னா இதுக்கு பின்புதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது ஓ இன்னைக்கு நம்பு ஆண்டவரே அது எனக்கு மனமகிழ்ச்சி நாள் இது எனக்கு மனமகிழ்ச்சி நாள் ஆராதனைக்குள் வரும்போது உன் இருதயம் பொங்கட்டும் உன் இருதயம் பொங்கட்டும் எல்லாம் வாய்களுக்கு அப்பா ஆராதனைகளுடைய பிரச்சனைகளை சந்திக்கட்டும் முகமுகமாய் நான் உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே
ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதின், என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. பாடலாமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனது. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான். உன்னை பார்த்து சொன்னார் பார், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஓ, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தி வாழவாக உம் நாம மகிமைக்காக, வளர்த்தி வாழவாக உம் நாம மகிமைக்காக. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடைய
நல்லவள் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை வளர்த்தி வளவாக என்ன வளர்த்தீரப்பா. ஓம் நாம மகிமை சகலரவா எல்லாரும் ஆவியில நிரம்பி வளர்த்தி வளவாக. ஓம் நாம மகிமைக்காக வளர்த்தி வளவாக அப்பா. ஓம் நாம மகிமைக்காக ஓ வளர்த்தி வளவாக. ஓம் நாம மகிமைக்காக நானும் நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஓ நான் உம்மை நேசிக்கிறேன். ரகபதலகபாராதிப்பேனும். ஆமென். ஆசையாய் ஆராதிப்பேன். ஆராதிக்கும் போது அந்த தேவ பலன் உன்னை நிரப்பட்டுமே, அந்த அன்பு உன்னை நிரப்பட்டுமே, அந்த மகிழ்ச்சி உன்னை நிரப்பட்டுமே. ஓ ஆராதிப்பேன் உம்மை ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இந்த மகிழ்ச்சியின் நாளில் ரெண்டு கைகளை உயர்த்தி பரலோகம் பார்க்கட்டும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஓ நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனது உம்மை ஆராதிப்பேன். ஷகதலரகபா ஆராதிக்கும் போது அந்த தேவ பிரசன்னம் உன்னை மூடுகிறது. ஆராதிப்பேன் உம்மை நான். ஓ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். வா மல்டஹரபா. ஓம் வல்ல செயல்கள் நினைத்து
உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நல்லவரே நல்லவரே வல்ல நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ ஓ, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பரிசுத்தரே பரிசுத்தரே எமை படைத்தவரே ஆராதனை 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 பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஓஹோ எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் உம்மை பிரியேனையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை
இன்னும் ஆசையா உள்ளத்தின் ஆழத்தில் சத்தமா எந்த அளவு துதிக்க முடியுமோ ஆராதிக்கும் போது ராதனை இயேசுவே மகிமை இன்னும் ஆசையா செல்லமே என் செல்லமே என் செல்லமே ஆராதனை ஆராதனை என் செல்லமே சொல்லுமா என் செல்லமே என் செல்லமே ஆராதனை 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 Yes, Lord. Yeshua. தேவ பிரசன்னத்துல கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் இப்ப அனுபவிக்கிறீங்க பாருங்க இந்த தேவ பிரசன்னம் இப்படி இது கர்த்தருடைய மகிமையுள்ள நாள் என்று இந்த மகிமை நீ எண்ணுவாயானால் ஆராதிக்கும் போது மகிமை நீ எண்ணுவாயானால் தூயர் 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 திரியேகர் பணிவா தூயர் தூயர் தூயர்
திறந்து எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் திரியேகர் மாதூயர் தூயர் முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தார். வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்குள்ள மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த கல், மனுஷனால தள்ளப்பட முடியாத ஒரு கல், மனுஷனால ஈஸியா புரட்ட முடியாத ஒரு கல் புரட்டப்பட்டது. கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சி நாள்னு என்னன்னீங்கன்னா, வாழ்க்கையில உன்னை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது பார். வாழ்க்கையில் உன்னை எழும முடியாதபடி ஒரு கல் உன்னை அடைச்சு வச்சிருக்குது பார். அந்த கல் புரட்டப்படுகிறத பார்ப்பா. கர்த்தருடைய மகிமை அதை செய்யும். இந்த ஆராதனையில கர்த்தருடைய மகிமை அதை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது, அதனாலதான் அந்த வார்த்தைகளா எழுதியிருக்கிறான். ஆமென். மாட்டலாரா ஷகாரா பூட்டான் மாட்டலாரா காபு சந்துனியம் பலபா, தம் சாவை வென்று மீட்பர். இந்த நாள் ஜெயம் எடுத்த நாள், உயிர் தெழுந்த வல்லமை இந்த ஒவ்வொரு ஆராதனையிலுமே இறங்கட்டும். ஆராதனை உட்கார்ந்து இருக்கும் போது நீ கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த வல்லமையோ ருசிச்சுப்பார். எழும்ப வேண்டியதெல்லாம் கர்த்தர் எழுப்புவார். வாழ்க்கையில் எதெல்லாம் மூடப்பட்டதா இருக்கிறோம் அதெல்லாம் மறுபடி எழும்ப ஆரம்பிக்கும். உன் நம்பிக்கை, உன் விசுவாசம், உன் ஜெபம், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடி இன்னைக்கு எழுப்புவாராக. தம் சாவை வென்று மீட்பார் இந்நாள் எழுந்தாரே, அமாட்சியாம் இந்நாளில் மோழி வந்ததே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதத்தை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யட்டும். நீ விசுவாசி. மகிமையின் நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது மகிமையின் நாள் என்று எண்ணினால். ஆமென். எண்ணினால், நீ மகிமை நாள் என்று எண்ணினால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாளென்று எண்ணுவாயானால் அப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். 2024 கர்த்தருடைய நாளை மகிமை நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்று நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உன் சந்தோஷத்தை எவனும் திருட முடியாது, உன் மகிழ்ச்சி எவனும் பிடுங்க முடியாது. உன் வீடு சந்தோஷமாய், உன் கூடாரம் சமாதானமாய், உன் கூடாரத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்க பொங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓண்ட தான் இருக்கு. நிறைய பேர் ஆண்டவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பண்டா அவர் எனக்கு செய்வார், எப்பண்டா எனக்கு ஒன்ன நீ சரிப்படுத்து, எனக்கு நீங்க அற்புதம் நடக்கணும் ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஒருவேளை நான் உங்களுடைய நாளை நான் நிர்விசாரமாக அந்த நாளை நான் நினைச்சிருந்தேன்னா, அந்த நாளை நான் ஏதோ ஒரு சாதாரண நாளை போல நான் யோசித்திருந்தால் என்ன மன்னிங்க. உங்க நாள் கர்த்தருடைய நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள், அது என்னை எழுப்பக்கூடிய நாள். ஆயம்மை மூசி பாற்றும் நல்லன்பாம் நாளீது, மண்ணின்று விண்ணில், மண்ணில் இருக்கிற என்ன விண்ணிலை ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
அதான் பைபிள் சொல்லுது, சபை கூடி வருகுதல விட்டு விடாதிருங்கள். இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இதுல உன்னை ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். ஒரு நாள் ஆராதனைக்கு வரலன்னா இழப்பு உனக்கு தான், உன் ஆத்துமாவுக்கு தான், உள்ளான மனுஷனுக்கு தான். தேவ மகிமையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாளை ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாள் எண்ணிப்பார். அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியா இருப்பாய். ஆமென். அப்பனாதான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்திலே பலன் இருந்தாலும் பலன் இல்லாமல் போனாலும், தொழுகத்தில் ஆடுகள் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென். அப்படி ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பட. ரிஜாய்ஸ். ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, உங்களை சந்தோஷப்படுத்துகிற இயர் ஆஃப் ரிஜாய்ஸ். சந்தோஷப்படுத்துவேன். அப்ப உன்னை சரிப்படுத்த விரும்புறார். இந்த இந்த முதலாவது மாதம், இந்த 3வது வாரத்தில் உன்னை சரிப்படுத்திக்கோ. ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா. உங்க நாளை நான் அசட்ட பண்ணி இருந்தா, ஆமென், என்னாலும் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உங்களுக்கு நேரா வரும். இன்னைக்கு இது வந்திருக்கு. ஆமாம் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் ஏதாவது ரேமா வார்த்தை அடிச்சு வரும், பல் பல் சலா பல்லாருன்னு வரும். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு இது நான் இதை கொடுத்துருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இது என் பிள்ளைகளுக்கு தேவை. கர்த்தருடைய நாளை அசட்டையா எண்ணாதீங்க. கர்த்தருடைய நாளை நீ சீரியஸா இருங்க. ஏன்னா இது உன்னுடைய நாள் அல்ல, இது தேவனுடைய நாள், இது கர்த்தருக்குரிய நாள். ஆமென். இந்த சத்தத்தை கேட்ட பின்பும், இந்த வசனத்தை கேட்ட பின்பும் நீ நிர்விசாரமா இருந்தால் நீங்க தேவனுக்கு பதில் சொல்லிவிடுங்க. நான் சொல்ல புரியுதா? ஆமென். சொல்லக்கூடாதா? ஆமென். இப்ப பிள்ளைகள் இன்னையில இருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே, இனி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. இனி இந்த நாளை என் இஷ்டத்தின்படி நான் இருக்க மாட்டேன், என் இஷ்டத்தின்படி நான் வரமாட்டேன். நீர் விரும்புகிறபடி நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க விரும்புகிறபடி நான் இருப்பேன்ப்பா. உங்க நாமத்தினால உமக்கு சாட்சியா நான் நிற்பேன். ஏன்னா நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். இந்த வருஷம் கர்த்தர் மன மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறீர். அதற்கு இது தடையா இருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்க இயேசுவா. மால்டா காபோ ஷாடா. ஆமென். அப்ப நாங்க ஒரு சந்தோஷம். நீ வந்து பாரு, அடுத்த ஆராதனை எப்படி இருக்கு பாருங்க. ஆமென் சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில சில வேளைகள்ல நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். சில வேளைகள் ஆண்டோட வார்த்தை மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆமென். அதனாலதான் அந்த 59ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம நினைச்சிரோம் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்றதே அக்கிரமம் தான். எப்படி? புரியுதா புரியல நான் சொல்றது? புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்றது சோம்பேறித்தன ஆவியிற்குரிய ஒரு சோம்பல் இருக்குப்பா. ரொம்ப டேஞ்சர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், இனி இந்த வாரத்தை நம்ம விசேஷித்த நாளாக இணைக்க போறோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சார் அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை இன்னைக்கு எங்க வாழ்க்கையை நீர் விரும்புகிறபடி இருப்பதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் மகன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பேரில் குறைவுகள் இருக்குமானால் எங்களை மன்னியும். இரத்தத்தினால் எங்களை கழுவியறலாம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் உங்களை தற்பரிசோதனை செய்து உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அப்பா, இந்த ஆராதனையிலும் உங்களுடைய வார்த்தை வெளிப்பட்டது. எங்களை நீங்கள் விரும்புகிறத எங்களோடு இடைப்பட்டிருக்கீங்க உங்களுடைய வார்த்தையின் மூலமாய். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியின் நாளாக, மகிமையின் நாளாக என்னபடியான ஒரு கிருபையை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நன்மையினால் நிரப்பும், ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
வேலூரில் விடுதலை பெருவிழா 2024. தேவ செய்தி அப்போஸ்தலர் டி. அலெக்ஸ் அவர்கள். உன் கையில வர அந்த கொஞ்சம் நன்மைகள் கூட இனி ஒரு ஆழங்களுக்கு உன் பிசினஸ்ல இப்ப நீ கொஞ்சத்தை பார்க்கலாம், உன் ஊழியத்துல நீ கொஞ்சத்தை பார்க்கலாம். ஆனா நம்பு, இனி கொஞ்சம் அல்ல, ஆழங்களை. சொன்னாங்க தேங்காவோட பெருசு கட்டி உங்க யூட்ரஸ்ல இருக்குது. தேங்காய் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு மிட் நைட்ல 1 மணி இருக்காங்க. இவ்வளவு ஒரு பெரிய பீஸ் எனக்கு யூட்ரஸ் வந்து வெளியே வந்து. கண்ணாடி போட்டா கூட பார்வை தெரியாதான், ஆனா இப்ப பார்வை நல்லா தெரியுது. கண்ணு தெரியாது உனக்கு? எத்தனை வருஷமா தெரியாது? 4 வருஷமா தெரியும். 4 வருஷமா. இப்ப என்ன தெரியுது உனக்கு? இப்போ நல்லா மாற்றத்தை மாற்றம்னா இது எத்தனை கண்ணாடி தம்பி? வீட்டுல 4 வருஷம். எந்த கண்ணு தம்பி? அந்த கண்ணு பார்வையே கிடையாது அவனுக்கு. அப்பா தொட்டாரு, கண்ணாடிய வீட்டிலேயே வச்சுட்டு இனி எனக்கு அவரே கண்ணா இருப்பார்னு சொல்லிட்டு வந்துட்டான். தேதி பிப்ரவரி 3-4 மாலை 5:30 மணி அளவில். இடம் CSI மத்திய ஆலயம், வேலூர். தொடர்புக்கு 6382337133. சபை பாகுபாடின்றி இக்கூட்டத்தில் பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.